Praise the Lord. இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களோடு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நிச்சயமாக வரும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக எங்களுடைய வாய்ஸ் தெளிவாக கேட்கிறதா? கிளியராக இருக்குன்னா கிளியர் அப்படின்னு டைப் பண்ணுங்க, போட்டுருங்க. உங்கள் குரூப்பில் உங்களுக்கு தெரிந்த இடங்களில் ஷேர் பண்ணுங்க. குட் டு see you all. ஸோ மற்ற கண்ட்ரியிலேருந்து வாட்ச் பண்ணுறவங்க நீங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஸோ ஃபியூ மினிட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணட்டும். ஆமாம், we're going to start. எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வீக் எப்படி போச்சு உங்களுக்கு? ஜஸ்ட் ஷேர் வித் அஸ். நிறைய நேம்ஸ் ஃபெமிலியராக தான் இருக்குது, ரிப்பீட்டட் நேம்ஸ் தான். ஓகே, தொடர்ந்து ஜாயின் பண்ணுறீங்க. குட். புதிதாக யாராவது வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஊர் எங்கே, எவ்வளோ நாளாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, இல்லை 1 வீக்காக நீங்கள் வாட்ச் பண்ணலாம், லாஸ்ட் வீக் வாட்ச் பண்ணலாம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜஸ்ட் ப்ரைஸ் காட். தேங்க்யூ ஏசப்பா. இருக்கிற இடத்துல அப்படியே தேங்க் பண்ணுங்கள் இந்த டேக்காக. இன்னைக்கு கிராஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நீ கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம். தேங்க் பண்ணுங்க. அதோட ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கிறது. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் மீது நீங்கள் பாராட்டின அன்பு பெரியது, இரக்கம் பெரியது ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். அதனால அப்படி ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. எஸ் லார்ட். உங்க தயவு பெரியது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யூனோ, நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இந்த விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் தடையாயிருச்சு, கடைசி வரைக்கும் போய் நடக்காமல் போயிடுச்சு, எதுவாக இருந்தாலும் பாதி வரைக்கும் போது நின்றுடுது. இந்த மாதிரியான ஸ்டேட்டில் ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டோட பர்பஸில் எதுவுமே இன்கம்ப்ளீட் கிடையாது. ஸோ வாட் எவர் ஹீ ஸ்டார்ட்ஸ் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். அவர் முடித்து துவக்குகிற தெய்வம், முடிவிலிருந்து ஆரம்பத்தை பார்க்கிற தெய்வம். அதனால் ஆண்டவர் உங்களுக்கென்று நியமிக்கிற காரியம், உங்கள் பர்பஸ், அது எதுவுமே தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற டெஸ்டினியிலேருந்து எதுவுமே உங்களை தடுக்க முடியாது. எஸ், எல்லாத்தையும் நன்மைக்கு நேராக நமக்கு செய்து முடித்து விட்டார். அதை எப்படி நாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை நமக்கு கண்களில், நம்ம சொந்த கண்களில் பார்க்குற மாதிரி ஆன்சர்ஸாக கொண்டு வர்றதுங்கிறதுக்கு தான் நம்மளுடைய சிந்தையை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். we'll sing this. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏன் தடை எதனாலும் தடையாக இருக்குது, அது ஒரு சோர்வு மாதிரி உங்கள் மைண்டில் இருக்குமானா, இப்போ யாராவது அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான வார்த்தை நற்செய்தி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒருத்தரும் நீங்களே அதுக்கு தடையாக இருக்க முடியாதுங்கிறதா குட் நியூஸ். நீங்கள் இப்போ ஆண்டோட ப்ரெசன்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கீங்களே, என்கிட்ட என்ன பேச போகிறாரு, இப்படி தச்சையெல்லாம் பார்க்குறீங்க, இது கேட்க நல்லா இருக்கு, இது எனக்கு உண்மையா, எனக்கு நடக்குமா அப்படியெல்லாம் ஒரு டவுட்டால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில தான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. இதுவரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் நடந்திருக்கு. இதுக்கு மேலே எல்லாம் சுமூகமா நடக்கும். நம் பார்வைக்கு அது இன்கம்ப்ளீட்டா தெரியறதுனால தேவன் எதையுமே என்ன பண்ண மாட்டாரு, அறகுறையா செய்கிற தேவன் அல்ல. ஹி இஸ் காட் ஹூ இஸ் கம்ப்ளீட் இன் எவ்ரிதிங்.
அவருடைய கிரியேஷனே கம்ப்ளீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, முழுமை தன்மையோடு இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம கிராஸ் பண்ணுற விஷயங்கள் மட்டும் எப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்க முடியும்? ஏன் அது எந்த ஏரியாவில் இருக்கட்டும், எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு வேளை தடைன்னு யோசிக்கிறீங்களா இருக்கட்டும், அது தடை இல்லை என்பது போதும். நீங்கள் பாருங்கள், உண்மையை பாருங்கள், ஏன் ட்ரூத்தை பாருங்கள், அது தடை இல்லை. ஆண்டவர் சரியாக உங்களை நடத்துகிறார் அப்படிங்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கண் பார்க்கிற விஷயங்களை வச்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. we are believers. கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற எல்லா நல்ல வார்த்தைகளையும், ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ், இது வரைக்கும் எவ்வளோ பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு எவ்வளோ வார்த்தைங்க வந்திருக்கும். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ ப்ராமிசஸ் நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் என்ன நினைஞ்சு உங்களை சும்மா சமாதானப்படுத்தி அனுப்ப பேசினார் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. அது எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்து முடிச்சிட்டாரு. ஓகே, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். Thank you Holy Spirit. சொல்லுங்க, செய்து முடித்துட்டாரு, செய்து முடித்து விட்டார். It is finished. சகலத்தையும் உங்களுக்கே தெரியாத விஷயம் கூட செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ உங்க பிரேயர் லிஸ்ட்லயே சில விஷயம்லாம் இல்ல, அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை, ஆனா அதையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார், உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். அப்புறமா நீங்க யோசிப்பீங்க, ஆமால இதெல்லாம் கூட ஆசைப்பட்டேன், ஆனா எழுதல, அதை பத்தி நான் யோசிக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருச்சு, என் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துருச்சு, இந்த சூழ்நிலை எல்லாம் அப்படி மாறிடுச்சு, இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, ஒரே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நான் கேளாத சகலத்தையும் எனக்கு ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க, விவரித்து ஆண்டவரை போற்றுவீங்க. எஸ், அந்த டேஸை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏன் ரிலீஸ் பண்ண சொல்றாரு? we are releasing. அது நன்றி சொல்லுகிற நாட்களை நாங்கள் அப்படி ரிலீஸ் பண்றோம். நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து அப்படியே ஆண்டவரை துதிக்கிற அந்த டேஸை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். நன்மையான நாட்களை பேசுகிறோம், நன்மையான நிமிஷங்களை பேசுகிறோம். ஒரு நாள் வந்தாலே காலையில் ஏன் வருது, காலையில் வந்துச்சுன்னா நைட்டு எப்போ வரும், நைட்டு வந்ததுன்னா இது மாதிரி ஒரு வேலை, அந்த அளவுக்கு சோர்வோட ஆழத்தில் நீங்கள் இருந்து பார்ப்பீர்களானால் ஐ எம் டெல்லிங் யூ த குட் நியூஸ். ஒரு நாளும் என்ஜாய் பண்ணுற, ஒரு நாளும் ஐயோ வாழ்க்கையில் சூப்பராக நான் வாழ போகிறேன், இந்த நாள் எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்துக்கிற நாட்களை நான் பேசுகிறேன். ஸோ கம் அவுட் ஆஃப் ஆல் தி டிப்ரெஷன், சோர்வு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நம்மளா நம்ம ஏமாத்திக்கிறது தான். ரிசீவ் பண்றீங்க. நான் இப்போ ஃபேஸ்புக்ல டக்குன்னு பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு தான் நாங்க சொல்றோம். நீங்க சும்மா எல்லாம் பார்க்கல, திடீர்னு யாரா இது அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். உங்களுக்கு தாங்க சொல்றோம், உங்க லைஃப்ல எல்லாம் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க, சகலமும் நன்மைக்கு நேராக நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்காக எல்லாம் டர்ன் ஆயிடுச்சு. பிலீவ் பண்றீங்களா? எஸ், ஆமென். உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன், உங்களை எது சந்தோஷப்படுத்தும்னு பார்த்து உங்களுக்காக செய்கிறது ஒரு அப்பா. நம்ம எல்லாருக்கும் கடவுள், நமக்கு அவர் அன்பு தகப்பன். ஸோ அதனால் அவர் பார்த்து செய்கிறவர். இப்போ கூட பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் வீட்டில் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை தோசை கேட்குது, ஒரு பிள்ளை இட்லி கேட்குது, ஒன்று சப்பாத்தி கேட்குது, அப்படி இருந்தாலும் எத்தனை பிள்ளை எதை கேட்டாலும் செய்து முடிச்சுட்டு அவங்கள திருப்தி படுத்திட்டு வந்து லைவ் பார்க்குறீங்க சில பேர், இல்லையா? பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் ஒன்று கேட்பார், அதுக்கு மேலே ஹஸ்பண்ட் ஒன்று கேட்பார், அதையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து லைவில் உட்காந்து இப்படி பார்க்குறீங்க, இப்பாடா அப்படின்னு உட்காந்து பார்க்குறீங்க. நீங்கள் இவ்வளோ ஒரு கரிசனையாய் ஒருத்தருக்கும் பார்த்து செய்ய முடியுமா? நான் உங்களை படைத்த தேவன் உங்களுடைய காரியங்களை எப்படி கையில் எடுத்துருப்பார்னு யோசிங்க. அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டார்ன்றது நீங்கள் உங்கள் கண் பார்க்க வைக்கிற வரைக்கும் ஓய மாட்டார், செய்து முடிச்சிட்டார். உங்கள் கண் பார்க்கிற வரைக்கும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். எஸ், நீங்கள் நல்ல தகப்பன். சொல்லுங்க, யூ ஆர் a good father. குட் ஃபாதர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் ரொம்ப 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 நல்ல தகப்பன். ஆமென். குட் ஃபாதர். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரியலி இட்ஸ் a prophetic. இது ஒரு தீர்க்க தரிசனம். புரிஞ்சுக்கோங்க, நம்ம அவரை நல்ல தகப்பன் என்பதை புரிந்து கொள்ளணும். இட்ஸ் a good father. வாழ்க்கையில் நல்லது மாத்திரமே நினைக்கிற ஒரு தகப்பன், நன்மையான காரியங்களை செய்கிற ஒரு தகப்பன். நமக்கு நன்மையை செஞ்சே நம்மளை சரிப்படுத்துற தேவன், தெரியுமா? நல்லதை செஞ்சு எங்கேயாவது சரிப்படுத்த முடியுமா? நீங்க யோசிக்கலாம். ஒருவேளை யாராவது டீச்சரா தான் நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, பசங்களுக்கு 2 தட்டு தட்டினாதான் வேலை நடக்கும், 2 அடி போட்டாதான் பசங்க ஒழுங்காவாங்க அப்படின்னு டீச்சர்ஸ் எல்லாம் யோசிக்கலாம். கொடுக்கணும், இல்லை எதனா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பெஞ்ச் மேலே நிற்க வைக்கணும், கிளாஸ் ரூம் வெளியே நிற்க வைக்கணும், இப்படியெல்லாம் ஒருவேளை நம்ம பழகியிருப்போம் சின்ன வயசுலேருந்து. அப்போ தான் நம்ம கரெக்ஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஆண்டவரும் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன், நம்மளை சரி செய்கிறாரு, நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு, ஷேமை யூஸ் பண்ணுறாரு நம்ம நினைக்கிறோம். அது பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் மாடல். அது ஒர்க் ஆகாது. ஆண்டவர் பிசாசு சொல்லுகிற ஒரு பொய் பாருங்க. ஒருத்தங்களை அவமானப்படுத்தி திருத்துவது என்பது பிசாசு சொல்ற ஒரு பொய். இட்ஸ் a lie of the devil. If you make shame, you will change. No, it is impossible.
ஒருத்தங்களை அவமானப்படுத்துவதினால் அவர்களை நம்ம திருத்தலாம் முடியாது பாருங்க. ஒருத்தங்களை தண்டிப்பதினால் அவர்களை திருத்த முடியுமானா இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே திருந்தி இருக்கணுமே. எவ்வளவு தண்டனைகள் இல்ல, ஜெயில் எல்லாம் மூடி இருக்கணும் இந்நேரம். ஜெயில் ஒருவேளை விடுதலை எல்லாரையும் நல்லவர்களை ஆக்கி இருக்குமானா. குட்னஸ் லீட்ஸ் டு ரெப்பெண்டன்ஸ் வேதத்தில் போட்டிருக்கு. தேவனுடைய கிருபை, தேவனுடைய நன்மை, அதுதான் மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மளை சரிபடுத்துவதே தேவனுடைய அன்பு. புரிஞ்சுக்கோங்க, அந்த அன்பு தான் உங்க மேலே என் மேலே இருக்கு. அந்த அன்பு நம்மளை அப்படியே நெருக்கி ஏவுகிறது. இட் லீட்ஸ் டு த ரைட் பாத். இட் லீட்ஸ் டு த ரைட் பாத். உங்களை சரியான பாதையில் தேவனுடைய அன்பு நடத்துகிறது. நீங்க பயப்படாதீங்க. சரியான முடிவு எடுக்கிறேன்னா இது ரைட்டா அப்படின்னு குழப்பம் வருதா, அப்படியே அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. அப்பா கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. He will take care. He will lead you. He will lead you in the right path. நான் சொல்றேன், He will lead you. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? Yes, I believe. சொல்லுங்களேன். நான் நம்புகிறேன் பிரதர், நான் நம்புகிறேன். நான் சொல்றேன், ரஃபேல் கிங் பிரதர் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை லீட் பண்றார். He is leading you. Yes, yes. He is leading you. Amen. Thank you, Holy Spirit. Thank you, Lord. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரொம்ப அழகாக லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. இவ்வளோ நாளைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐ மிஸ்ட் இட்னு சில பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே திரும்ப வராதுன்னு நினைக்கிறீங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது டோர் உங்களுக்காக ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் யூ. உங்களுக்கான கதவு உங்களுக்கென்று காத்திருக்கிறது. அதை ஆண்டவர் திறக்கிறார். அண்ட் அதை ஒரு பூட்ட முடியாது. யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி ஒரு பூட்டு சாவி கிடையாதான். அந்த மாதிரியான ஓப்பன் டோர் உங்களுக்கென்று பிரத்யேகமாக நீங்கள் அப்படியே ரிசர்வ்டாக இருக்குது உங்களுக்கு. ஐ ஸ்பீக் தட். ரிசீவ் பண்ணிக்கோங்க. எனக்கான வாசல் திறந்திருக்கிறது. உங்களுடையதை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். நான் சொல்றேன், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்ம ரொம்ப காத்து கொண்டு இருக்கிறோமே நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், அவருடைய டைமிங் ஒரு செகண்ட் கூட மாறாது, மிஸ் ஆகவே ஆகாது உங்க லைஃப்ல. எக்ஸாக்ட்லி நான் சொல்றேன், you will receive it. அதெல்லாம் பிலீவ் பண்றீங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நன்மைகள் பலிக்கும். இதை பார்க்குறீங்கள, உங்க வாழ்க்கையில பலிக்கும். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறுது. ஜஸ்ட் பிலீவ் இட். இதை பார்க்கும்போது என்ன சொல்றேன், ஐ ஃபீல் சச் அ பிரசன்ஸ். நம்மெல்லாம் ஒன்னா அப்படி கூடும் பொழுது என்ன சொல்றேன், சரீரத்தில் பலகீனங்கள் மாறுகிறது. எஸ், மாறுகிறது. You are getting healed right now. Your heaviness எல்லாம் வெளியேறுகிறது. Yes, you are very tired. நடந்ததையே பார்த்து சலிப்பு உங்க மனசை நிரப்பி இருக்குமானா ஆண்டவர் அந்த சலிப்பு தன்மையெல்லாம் எடுத்து போடுறார். ஏன் ஃப்ரீ, அப்படியே உங்க மனசு ஃப்ரீ ஆகுது. சொல்லுங்க, ஐ ஆம் ஃப்ரீ. டைப் பண்ணுங்க. சில ப்ராஃபட்டிக்கலா சில வார்த்தைகள் சொல்லும்போது அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, ஐ ஆம் ஃப்ரீ ரைட் நவ. நான் விடுதலையாக இருக்கிறேன். சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள் நீங்க விடுதலையாக இருக்கிறீங்க. Oh, thank you, Father. Thank you. I release the anointing of the Holy Spirit. Oh, thank you, Jesus. Whatever is your expectation, ஆண்டவரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஒரு சாதாரணமா எப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கை, இப்படி இருந்தா போதும் அப்படி இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். பட் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம சிந்தையை அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா, நீங்க ஒருவேளை ஒரு அழகா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் 3 பெட்ரூம் ஹவுஸ் சுற்றி ஒரு காம்பவுண்டு ஒரு அப்படி இருந்து ஒரு சின்ன கார் பார்க்கிங், இப்படி ஒரு வீடை நீங்கள் மைண்டில் யோசிச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்டவர் அதை பெஸ்ட் வேர்ஷன், அதோட பெஸ்ட் வேர்ஷன் சூப்பர் இன்டீரியரோட ஒரு 4-5 குடும்பம் ஒன்றா வந்தாலும் உங்கள் வீட்டில் தங்குற அளவுக்கு ஆண்டவர் மைண்டில் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் மைண்டை விரித்து கொடுங்கள். ஆண்டவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம மூளை தான் சுருங்கியிருக்கு, ஆண்டவருக்கு லிமிட்டே கிடையாது. நம்ம மூளையில் எவ்வளோ ரிசீவ் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் விரிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அளவு பாத்திரத்தை வைத்திருக்கிறீர்களோ அதை முழுக்க அவரால் நிரப்ப முடியும். ஏன் 1000 யோசிக்கிறவர்கள் லட்சங்களுக்கு உங்கள் மனதை திறங்க, லட்சங்களில் யோசிக்கிறவர்கள் அப்படியே கோடிகளுக்கு உங்கள் மனதை திறங்க. ஏன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ நான் பார்த்தாலே திரும்பிட்டு போகிறாங்கன்றவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஜனங்கள் உங்களை சூழ்ந்து இருப்பாங்க.
ஏன் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டைம்னா நீங்கள் தனியாக ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ஒரு வீட்டில் இருக்கணும், அந்த அளவுக்கு உங்களை பிஸியாக ஆண்டவர் மாற்ற முடியும். ஒரு ஊரில் போய் நீங்கள் இருக்கணும், அந்த அளவுக்கு பிஸியாக உங்களை ஆண்டவர் எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுடைய ஒரு டேங்கிறது அத்தனை லட்சமாக மாற முடியும். ஆண்டவரால் அப்படி செய்ய முடியும். ஏன் பெரிய காரியங்களை யோசிங்க, பெரிய காரியங்களை யோசிங்க. ஆண்டவர் பெரியவர், அவரை போட்டு ஒரு பாக்ஸில் அடைக்க வேண்டியது கிடையாது. ஏன் தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் அவ்வளோ நானா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கே நீங்கள் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தீங்க, ஆனால் வந்துட்டீங்க. இப்போ ஏன் ஒய் டோன்ட் யூ ட்ரை பிகர் திங்ஸ்? பெருசாக யோசிங்க. ஆண்டோட பிரசன்னத்தில் பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், என்னை வைத்து ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய நோக்கங்களுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சரண்டர் பண்ணுங்க. எல்லாரும் நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். பைபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. டு யூ ஹேவ் த பைபிள்? ஓகே, ஒரு வசனம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. எரேமியா 33வது அதிகாரம். ஜெரேமியா சாப்டர் 33 verse 9. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் சொல்லி கொண்டிருந்தது, நீ பாருங்க, ஆண்டவர் உங்களை வைத்தும் என்னை வைத்தும் இதை தான் வச்சிருக்கிறார் அவர் மனசில். இப்போ நான் சொல்லும் போதே இந்த வசனம் நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கலாக இது சொன்னதாக இருக்கும். அது உங்கள் லைஃப்பில் அது நடந்து முடிந்ததை அவர் பார்க்கிறார். இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ரைட் நவ். ஆமென். நான் வாசிக்கும் போது ஏமேன்னு நீங்கள் போடணும், உள்ளுக்குள்ளே அதை யோசிக்கணும். இதன் என்னுடையதுன்னு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எரேமியா 33வது அதிகாரம் 9வது வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எரேமியா 33 9வது வசனத்தில் பார்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு நன்மையை மாத்திரமே செய்கிறவர். இது ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் போது, எனக்கு செய்யும் போது, இதை என்ன பண்ணுமா, இந்த நன்மையை செய்யும் போது இதை உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்களாம், கேள்விப்படுவாங்க. they will hear the good news of what happened in your life. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் அவங்க லைஃப்ல இது நடந்திருக்கு, ஜெசிந்தா சிஸ்டர் லைஃப்ல இது நடந்திருக்கு, மேரி மெட்டில்டா சிஸ்டர் லைஃப்ல இது நடக்குது, சித்ரா சிஸ்டர் லைஃப்ல நடக்குது, பாலின் சிஸ்டர் லைஃப்ல நடக்குது, பரமேஸ்வரன் பிரதர் லைஃப்ல இது நடக்குதே, ஸ்மைலின் சிஸ்டர் லைஃப்ல இது நடக்குதே. உங்க பெயரை போட்டுக்கோங்க, எஸ்தர் சிஸ்டர், உங்க லைஃப் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க லைஃப்ல இது நடக்குதே. இதெல்லாம் நடக்குதான்னு அவங்க கேள்விப்படுவாங்க பாருங்க. வனிதா சிஸ்டர் உங்களை பத்தி சொல்லுவாங்க, ஏய் உங்க லைஃப்ல எப்படிப்பா இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்படி கேட்பாங்கல்ல. அப்படி அவர்கள் கேட்கும் பொழுது அது எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக இப்ப ஆண்டவருக்கு அது எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியுள்ள. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மையை செய்வதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது முதல்ல புரியணும். நீங்க ப்ராஸ்பெரிட்டில இருப்பது தேவனுக்கு என்னவா, மகிழ்ச்சியாம். சொல்லுங்க, மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும். மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாம், புகழ்ச்சியும், அடுத்தது மகிமையாயும் இருக்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாயில சொல்லுங்க, எனக்கு என்னை படைத்த தேவன் நன்மை செய்வது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிற என் சொந்தங்க, என் குடும்பம், என் கூட பிறந்தவங்க எல்லாரும் கேட்பாங்க. ஆல்வின் பிரின்ஸ் பிரதர், நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்யற நன்மையை சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்கிறது உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு எப்படி இருக்குமா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்போ நான் எப்பயுமே யோசிப்பேன், சில நேரத்தில் அந்த இப்போ நாம ட்ரெஸ் பண்ண விடுறதில்ல, அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக அவங்க அப்படி சூப்பராக அப்படி இருக்கும்போது நமக்கு அப்படியே அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பெருமை, ஒரு சந்தோஷத்தை, அப்படியே ஒரு நம்ம குளோரியே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இதெல்லாம் அவங்க மேலே காட்டுறது ஒரு வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க தான் போடுறாங்க, நம்ம எடுத்து கொடுக்குறதெல்லாம் போடுறதில்ல. அது எப்படி நான் நம்மளை நிரப்பிடும் அவங்கள நல்லா பார்க்கும்போது. ஒரு தாய் தகப்பனோட இருதயம் அவங்கள அப்படி சூப்பராக அப்படி பார்க்கும்போது, அவங்கள அப்படி வெல் ட்ரெஸ்டாக ரொம்ப அழகாக ரொம்ப அவங்கள பெஸ்ட்டாக பார்க்கும்போது, பெஸ்ட்டாக அவங்க செய்யும் போது
பயங்கரமான யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு? பிள்ளைங்களை ட்ரெஸ் பண்ணி அழகு பாக்குறவர்கள் யாரு? மீன் டைப் பண்ணுங்க. இங்க இப்படி இப்படி போட்டோ எடுக்கிறது, அங்க நெல் இப்படி போட்டோ எடுக்கிறது, ட்ரெஸ் பண்ண எடுக்கிறது இருக்கிறீங்களா? அது எப்படி நான் அந்த எமோஷன் எப்படி இருக்கு, ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போக விட்டு நடக்க விட்டு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து எல்லாம் பண்றோம். அது ஃபீல் எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு சாம்பிள் சொல்றேன். ஆண்டவருக்கு நம்மளை வந்து பயங்கரமா நம்ம உலகத்துல ப்ராஸ்பெரிட்டியோட சுகத்தோட புகழ்ச்சியோட நம்ம பேர் எல்லா இடத்துக்கும் தெரிய பண்ணும் போது ஆண்டவர் அப்படி பாப்பாராம், அப்படின்னு பாப்பாராம். அது அவருக்கு பெருமையா இருக்கும், மகிமை, அவருக்கு மகிமையா இருக்குமா, என் பிள்ளை அப்படி சொல்லிப்பாரு, என் பிள்ளை அப்படி சொல்லுவாரு. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளைங்க ஏதாவது மெடல் ஏதாவது வாங்கிட்டு வரும்போது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும் போது செல்ஃபி எடுத்து உடனே இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டுருவாங்க, மை சன் காட் டுடே என்னது மெடல். ஆமா, சந்தோஷம் தானேங்க. உங்க பிள்ளைங்க ஒரு பிரைஸ் வாங்கும் போது, உங்க பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது, இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு அதுங்க வெளிநாட்டுக்கு போகும்போது, என் பையன் வந்து சார் யூஎஸ்ல இருக்கான் சார் அப்படின்னு என்ன சும்மாவே ஃபோன் போட்டு இந்த விஷயத்த பேசுறதுக்காகவே ஃபோன் போட்டு பெரியவங்க இருக்கிறாங்க. பேரண்ட்டுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே. உங்க பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற போட்டோவை நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுறது, என்னுடைய சன் என்னுடைய டாட்டர் அப்படின்னு போது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஏங்க உங்களுக்கும் எனக்குமே இவ்வளவு சந்தோஷம். உங்களையும் என்னையும் படைத்த அப்பா அதான் பயங்கர. அதையே நீங்க ஒரு பெருசு பண்ணிடுவீங்க, அதோட அத்தையும் மடங்கு பயங்கரமா அவரோட ஹார்ட்ல இருந்து ஒரு சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இருக்கும்? நல்லா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். நீங்க நல்லா ட்ரெஸ் பண்றீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க ஹெல்த்தியா இருக்கிறீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க பரிபூர்ணத்தில் வாழ்வது அவருக்கு சந்தோஷம். நம்ம கடன்ல கஷ்டப்படுறது, பிரச்சனையில இருப்பது, வியாதியில இருப்பது அவருக்கு சந்தோஷம் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மைகளை செய்கிறேன். அந்த நன்மைகள் அவருக்கு எப்படி இருக்கான்? புகழ்ச்சியா இருக்கான். நீங்க ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய சொல்லுவாங்களா, பிரதர் எனக்கு ஒரு மகிமையுமே வேணாம் பிரதர். இல்ல, சாட்சி சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லணும்னு பழகி வச்சிருக்கோம். என்னை கர்த்தர் என்னை சிறு சாட்சியா நடத்துறதுக்காக நன்றி சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு எல்லா மகிமையை நான் அவருக்கு கொடுக்கிறேன். அவர் சொல்றாரு, எனக்கு மகிமை என்ன தெரியுமாமா? வசனத்தை பாருங்க, எரேமியா. புதுசா கேக்குறவங்களுக்கு சொல்றேன், எரேமியா 33வது அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்றாரு, எது எனக்கு மகிமையா இருக்கும்னா, நான் உங்களுக்கு செய்யும் நன்மைகள். நீங்க உண்மையிலேயே ஆண்டவரே நீங்க செய்யற நன்மை எல்லாம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே அப்படின்னா அவருக்கு மகிமையை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு க்ளோரி உண்டாகணும்னு நினைக்கிறீங்க, அப்பனா நீங்க ப்ராஸ்பர் ஆகிறீங்கன்னு அர்த்தம். அப்பனா நீங்க சுகத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பனா நன்மைகளினால் நிரம்பி இருக்கிறீங்கன்னு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எப்போது சந்தோஷத்துல நிரம்பி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மகிழ்ச்சி. அவரு சும்மா இல்ல மகிமை. முகம் சரி வாடலா இருந்தாலே அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவாரு. அதனால நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஜீசஸ் வந்து ஓகே பிரதர், நீங்க சொல்ற மாதிரி அவர் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி நல்லவர் தான், ஆனா பிதா இருக்கார் இல்லையா, அவரு சாதாரண ஆள் கிடையாது. ஒருத்தங்க அன்னைக்கு சொல்றாங்க, அவர் எரிச்சல் உள்ள தேவன். எங்க அந்த வசனத்தை கூட சரியா யாருமே புரிஞ்சுக்கல. அது எரிச்சல், ஜெலஸ் கார்டன். நம்ம நினைச்சிட்டோம் நம்ம எரிச்சல் அடைவோம்ல, திடீர்னு கொசு கடிச்சோன்னு ஒண்ணு இல்ல, நம்ம சீரியஸா போன்ல முக்கியமான விஷயத்த பாத்துட்டு பிள்ளைங்க வந்து அம்மா 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 அப்பா அப்பான்னா நமக்கு அப்படி ஒரு டென்ஷன், அந்த டென்ஷன் நினைச்சிடறோம். அப்படி கிடையாது. நம்ம எப்பவுமே நம்மளை வச்சே தேவனை வந்து முடிவு பண்ணிடுறது. எரிச்சல் உள்ள தேவன் நம்ம எப்படி எரிச்சல் அடைவோமோ அவரும் அப்படிதான் எரிச்சல் அடைகிறாருன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. அது ஜெலஸ் காட் அப்படிங்கிறது ரெவலேஷன். அதனுடைய மூல வார்த்தைகளுக்குள்ள போனீங்கன்னா அவர் என்னன்னா, இஸ் a possessive God. எப்படின்னா என் பிள்ளை என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு ஆசைப்படுகிற ஒரு தேவன். அது ஏன்னா நம்ம சேஃப்டி. இப்போ விக்கிரகங்களுக்குள்ள கும்பிடுறாங்க, வேற எங்கேயோ தேவனை தேடும் போது அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்னா, சரி என் பிள்ளைங்க கல்லுல போய் தேடுறாங்களே, மரத்துல தேடுறாங்களே, மிருகத்திட்ட தேடுறாங்களே, நான் இருக்கனே. அந்த ஒரு பொசசிவ் காட், அதுதான் அந்த ஜெலஸ்ங்கிற வேர்டு அதை குறிக்கிறதே ஒழிய, நல்ல இன்டென்ஷன்ல குறிக்கிறதே ஒழிய நம்ம நினைக்கிற மாதிரி எரிச்சல் அடைகிற இந்த கண்ணெல்லாம் உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆள் இங்க இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அதாவது எரிச்சல்ன்றத வந்து இவங்க எப்படி பிரசன்ட் பண்ணிடுறாங்கன்னா இன்செக்யூர் கார்டன். எப்படின்னா சில வீட்டுல பாத்தீங்கன்னா சில அட்டென்ஷன் சீக்கிங் கேரக்டர்ஸே இருப்பாங்க. தான் இருக்கிறத எல்லாரும் அங்கீகரிச்சுட்டே இருக்கணும், அவங்க சத்தம் மட்டும் வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கலனாவும் டேண்ட்ரம்ஸ் ஆயிடுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை அப்படி நினைச்சு வச்சிடறோம்.
அப்படி பார்த்தோன்னே ஓகே அவர் அட்டென்ஷன் கொடுக்கணும் டென்ஷன் ஆயிடுவான்ட்டு சும்மா காலையில் எழுந்தோடனே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்றது பைபிள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறது இதெல்லாம் எப்படின்னா அவர் ஏதோ கோச்சு பாருங்க கோபம் ஊட்டாதீர்கள் அவரு டென்ஷன் ஆயிடுவாரு பார்த்து. அவர் அவ்வளவு நீங்களே ரொம்ப நல்லவங்கண்ணா அவர் உங்களை விட என்னை விட ரொம்ப 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 நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். ஆமா, நம்ம எரிச்சல் ஆகிற மாதிரி எரிச்சல் ஆகிற தேவன் அல்ல, நம்மை அணைக்கிற தேவன். அவரை தப்பா புரிந்திருக்கிறோங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்து சொல்றாரு, அப்பா என் பிதாவை ஒருவரும் அறியவில்லை. ஒருத்தருக்கு புரியல, ஒருத்தருக்கு கூட பிதாவு யாருன்னே தெரியலங்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. யூதர்களுக்கு கோபம் வருது. இப்போ நீங்க பாருங்களேன், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பல வருஷமா மினிஸ்ட்ரி பண்ணவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஊழியம் பண்ணவங்க நிறைய பல வருஷமா ரட்சிக்கப்பட்டு இப்படி இருக்கிறீங்க. திடீர்னு இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு யாருக்குமே தேவனை தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வருங்க? எங்க இருந்து வந்தாரு, யாரா இது? நம்ம எத்தனை வருஷம் சர்ச் நடத்திருக்கோம், எவ்வளவு வசனம் படிச்சிருக்கிறோம், எவ்வளவு பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். இயேசுவை எனக்கு தெரியாதா, பிதாவை எனக்கு தெரியாதா? எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இயேசு வந்து சொல்றாரு, அந்த பிரதான ஆசாரியர்கள் இந்த குரூப் கிட்ட சொல்றாங்க, ஸ்பெஷல் காஸ்டியூமோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட அங்க இருக்காங்க, அப்படி கெத்த போறாங்க வராங்க, அப்படி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றாரு, உங்களுக்கு பிதாவை தெரியல. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நாங்க மோசேயின் பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்ப கூட சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் தெரியாது மோசேக்கும் தெரியாதுன்ட்டாரு. இப்போ யாருக்குமே தெரியாதுங்கிறது வந்து என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு ஜீசஸ். மோசே, ஆபிரகாம், நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்த எல்லா மேன் ஆஃப் காட், ப்ராஃபட்ஸ், இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் ஜீசஸ் சொல்றாரு, என்னை தவிர பிதாவை ஒருவரும் அறியான். யாருக்கும் பிதாவினுடைய நேச்சர் என்னன்னு தெரியலப்பா, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. only Jesus knows the Father. அந்த இடத்தில் தான் உங்களையும் என்னையும் இயேசு கொண்டு வந்து வைக்கிறார். நீங்க மோசேக்குள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல, ஆபிரகாமுக்குள்ள போய் பார்க்க வேணாம், தாவீதுக்குள்ள போய் பார்க்க வேணாம், இயேசுவுக்குள் இருந்து பிதாவை பார்க்கணும். சொல்லுங்க, I am in Christ. சொல்லுங்களேன், எல்லாரும் டைப் பண்ணுங்க. நிஜமா இதை கேட்குறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒன்று சொல்றேன், நீங்க பழைய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய தீர்க்கதரிசிங்க வேணா வச்சுக்கோங்களேன், அவர்களை எல்லாம் விட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உயர்ந்த இடத்தில் இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் பார்க்காத ஒரு பிதாவை நீங்களும் நானும் பார்க்க இயேசு உதவி செய்கிறார். நம்ம அப்பா ரொம்ப நல்லவருங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்வது கூட அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அரை மனசா எதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அளந்து கிள்ளி அப்படியெல்லாம் செய்யறவரே கிடையாது. தாராளமாய் ஏராளமாய். அப்புறம் அந்த வசனத்துல செகண்ட் பார்ட் போட்டிருக்கு, இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தாங்குவீங்களானே எனக்கு தெரியல. என்ன பிரதர் அப்படி போட்டிருக்கு? எரேமியா 33:9 முதல் பார்ட்டே இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா செகண்ட் பார்ட்டை பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்யறேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப புகழ்ச்சி, அது எனக்கு மகிமை. ஆனா அடுத்த பார்ட் பாருங்களேன், நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்யற நன்மை சமாதானம் இதெல்லாம் செய்ய போறேன். ஆனா உங்களை சுத்தி ஒரு குரூப் இருக்குது பாத்தீங்களா, உங்களை எப்படா அழிந்து போவாங்கன்னு ஒரு குரூப் நிக்குது பாருங்க, சுத்தி நிக்குது. யாருன்னு அப்படி நிக்கிறாங்கல்ல. அவர் சொல்றாரு, அவங்களுக்கு நடுக்கம் உண்டாகுமா, பயம் உண்டாகுமா. வசனங்க. ஏன்னா நீதிமானுடைய ரிச்னஸ் வந்து அவனுக்கு அரண். தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயர்த்தும் போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயம் வருமா. அவங்கள மீறியே ஐயோ இவங்களுக்குள்ள ஆண்டவர் எப்படி இருக்கிறார் பாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்தது, யாரோ ஒருத்தவங்க இல்லை 2 பேர் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தெரு பக்கம் போகவே மாட்டீங்க, நீங்க
ஒரு ஏன்னா சில பேர் அவாய்ட் பண்றதுக்காக இந்த தெரு பக்கம் போகாம அது கொஞ்சம் சுத்தி போனாலும் வேற தெரு வழியா போறீங்க. ரூட்டையே நீங்க மாத்துறீங்க. இவங்க கண்ணெல்லாம் பற்ற கூடாது, நம்ம பாட்டுக்கு போவோம், இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோம், அப்படி ஏதோ ஒரு ஆட்டிடியூட்ல போறீங்க. பட் ஆனா நீங்க யாருக்கு பயந்து ஒதுங்கி சுத்தி வளைச்சு போறீங்களோ அவர்கள் நடுங்கும்படி நடுக்கம் வருமா அந்த அளவுக்கு நீங்களும் உங்கள் சந்ததியும் பயங்கரமான ஆதிக்கம் செலுத்துகிறவர்களா இருப்பீர்கள். உங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு அரணாய் நிற்கும். உங்களை சுற்றி அப்படி ஒரு அரணை ஆண்டவர் உருவாக்குறாரு. அண்ட் நீங்க அவன் மைண்டே பண்ண மாட்டீங்க. நீங்க ஐயோ அவங்க பயப்படுறாங்களான்னு கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஆனா அவங்க பயந்து நடுங்கி இருப்பாங்க, உங்க கிட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன் அந்த டேஸை நான் பேசுகிறேன். யாருப்பா அது? நான் தான் அது, ரெபேக்கா சிஸ்டரா. நிறைய பேர் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் உங்களுக்குள்ள பயம்னா அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு. வேணாயா இது வேணாம் இப்படின்னுங்க. ஆனா சொல்றாரு நீங்க யாருக்கு நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ அவங்க உங்களை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க, உங்களை நினைச்சு நடுங்குவாங்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு வசனத்துல, நான் உங்களுக்கு அருளி செய்யும் நன்மையின் நிமித்தமும் சமாதானத்தின் நிமித்தமும். உங்களுக்குள்ள அப்படி ஒரு சமாதானம் இருக்கும். நான் சொல்றேன், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் இருக்கும். உங்க சமாதானத்தை பார்த்தே பயப்படுவாங்க. இருக்காங்க இவங்க, எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க, தேங்க்யூ அப்படின்னு அவங்க அதை யோசிச்சு அவங்க உங்களை வேணான்னு சொல்லி இருக்கலாம். நீ எனக்கு தேவையில்லை, என் வாழ்க்கையில நீ தேவையில்லை, உன்னை கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு கூட மற்றவங்க உங்களை உதறி தள்ளி இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள தேவன் அருளும் சமாதானம், அந்த சமாதானம் உங்களை தேவனுடைய நன்மைகளினால் நிரப்பும். உங்களை பத்தி சொன்னவங்க அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாகும். இவங்களையா அப்படி சொல்லிட்டோம், இவங்களையா வேணான்னு சொல்லிட்டோம். இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஜனங்களுக்குள்ள நடுக்கம் வந்துடும். ஐயோ பாவம் அறியாத இவரை அடிச்சிட்டோமோங்கிற பயம் வந்துச்சான். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு திகில் வந்துச்சு. நான் சொல்றேன், அவருக்குள் இருக்கிறீங்க நீங்க, அவருக்குள் இருக்கிறேன்னா நான் சொல்றேன், அவர் நமக்கு நன்மையை மாத்திரமே செய்கிறார். உங்க லைஃப்ல சமாதானத்துக்கு நேரான காரியங்கள் உண்டாகும். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நீங்க எந்த மாதிரி கடன் பிரச்சனையில இருந்தாலும் இதை கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப கேட்கறீங்கனாலே சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில இருக்கலாம். உங்களை சுற்றிலுமாய் பணம், மணி பிரஷர், இது என்ன செய்ய போறேன்னு தெரியல பிரதர், இவ்வளவு கடன் இருக்கு, இதை அடைக்கணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு அருளி செய்யும் நன்மைகள். உங்களுக்கு கடன் கொடுத்தவெல்லாம் ஒரு நாள் உங்களை பார்த்து பயப்படுகிற நாட்கள் உண்டாகும். அவங்கள பார்த்து பயப்படுவான், ஆஹா பக்கத்துல போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா நீங்க கடனை தீர்த்து அவனுக்கே பணத்தை கொடுத்து உதவி செய்கிற ஒரு இடத்தில் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கே நீங்க திருப்பி கேட்காத உதவிகளை செய்வீர்கள். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? நீங்க கேட்டு உங்களுக்கு உதவாதவர்களுக்கு நீங்கள் அவங்க கேட்காமலே உதவுவீர்கள். பிலீவ் பண்ணுங்களேன். நீங்க கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, பெரிய பிரச்சனையே கிடையாது. அது you will be a giver because you are filled with God's abundance. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட நாட்கள் உண்டாகிறது. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சூழ்நிலையை பார்த்து ஐயோ இப்படி நடந்துருமோ பிரதர், அப்படி நடந்துருமோ, ஒன்னும் நடக்காது, தைரியமா இருங்க. மனுஷன் பயந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம 1000 முறை செத்துருக்கணும். நாங்கெல்லாம் அப்படின்னா எப்போ போயிருக்கணும், ஒரு முறை இல்ல 1000 முறை. அதனால பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்ன ஆயிட போகுது பாத்துருவோமே. எப்படியுமே எங்க பாருங்க, கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்தாங்க இல்லையா? எல்லாரும் பயப்படுறாங்க கோலியாத்தை பார்த்து பார்த்து. ஆனா தாவீது பாருங்க, அவனுக்கு மட்டும் ஒரே ஒரு தாட். அவனுக்குள்ள என்ன தாட்னா, ஏன்பா காட்டுல ஆண்டவர் இப்படி சாதாரணமா மிருகங்கிட்ட காப்பாத்திட்டாரு, இவெல்லாம் யாரு? விருத்த சேதனம் பண்ணாத இவன் ஆண்டவருக்கு முன்னாடி யாரு? தாவீதுக்குள்ள ஏன் அப்படி ஒரு தைரியம் வந்து தெரியுமா? பிகாஸ் டேவிட் வாஸ் அனாயிண்டட் பை காட். சாமுவேல் தாவீது மீது அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருந்தார். he was a king, ராஜா பாருங்க. ஆனா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறதுனால ராஜா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவன் மேல அனாயிண்டிங் இருக்கு. உங்க மேல என் மேலே ஆண்டவருடைய அனாயிண்டிங் இருக்கு. பிலீவ் பண்றீங்களா? யூ ஆர் அனாயிண்டட். சொல்லுங்க, ஐ அம் அனாயிண்டட்.
சொல்லுங்களேன், டைப் பண்ணுங்க யாரெல்லாம். ஐ ஆம் அனாயிண்டட். நீங்க ஒருவேளை சிங்காசனத்தில் இல்லாம இருக்கலாம், பிசிக்கலா அவர் த்ரோன்ல இல்லாம இருக்கலாம். இப்ப தாவீது அபிஷேகம் பண்ண உடனே சிங்காசனத்துல போய் உட்காரல, ஆடுதான் மேய்ச்சான். ஆனா அவன் மேல அனாயிட்டிங் இருந்தது. அந்த அபிஷேகம் பிரச்சனைய ஒரு வழியாக ஓபன் பண்ணி அவன் சிங்காசனத்துக்கு கொண்டு போயிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேலையும் என் மேலையும் தேவனுடைய அனாயிட்டிங் அபிஷேகம் இருக்கு. சூழ்நிலை பிரச்சனை உங்களை அழிக்க வரவில்லை. அதை மேற்கொண்டுட்டீங்கன்னா உங்களை உங்க இடத்துக்கு கொண்டு போய் விடும். நம்ம பயந்து பயந்து ஓடுற வரைக்கும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தாவீதா என்னன்னு பார்த்துருவோம். நீங்க தாவீது கோலியாத்தான் பார்த்துற அந்த தாவீதனுடைய இருதயம் அது நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க. கடன் பிரச்சனை பயந்துட்டே இருக்காதீங்க, ஃபேஸ் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நீங்க வெளியே வர முடியும். இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். நீங்க வெளியே வரும்போது பாருங்க, ஈஸியா வெளியே வந்துட முடியும், எஃபர்ட்லெஸ்ஸா வெளியே வந்துட முடியும். ஆமென். Thank you Father. சொல்லுங்க, I am anointed. Go forward. ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு விஷயத்த செய்யறீங்க, அதை உங்களுக்கு தெரியுது அது யாரையும் பாதிக்கல, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது நடக்கும்போது எனக்கும் நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நல்லதுன்னு உங்க மைண்ட் கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை குறித்து எந்த சோர்வான எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம செய்கிறதை தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ச்சியா செய்யுங்க, முன்னேறி செல்லுங்கள். அதற்கான அபிஷேகமோ வல்லமையும் நமக்கு கொடுக்கப்படும். அந்தந்த நேரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் எதை எப்படி செய்யுது என்று அழகான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்துலயும் கைடன்ஸ் கிடைக்கும். பி போல்ட், பி ஆஃப் குட் கரேஜ் அண்ட் கோ ஃபார்வர்ட். நீங்க செய்கிறது எதுவுமே தவறு கிடையாது. ஆண்டோட பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறதுக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுல இருந்து வருகிற எல்லா விருப்பமும் நன்மையாகவே இருக்கும். அது கூட ஆண்டவர் இருக்கிறார், அதற்கான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால ஒரு செகண்ட் கூட பேக் யோசிக்காதீங்க, பின்னாடி யோசிக்காதீங்க. இதுவரைக்கும் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட். ஆனா இதுக்கு மேல கோ ஃபார்வர்ட். சக்சஸ் இஸ் யோர்ஸ். சரியா? உங்கள் வெற்றி உங்களுடையது. சொல்லுங்க, என்னுடைய வெற்றி என்னுடையது. எல்லாரும் சொல்லுங்க, வாயில சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, வெற்றி என்னுடையது. ஏன்னா நான் வெற்றியில இருந்துதான் இருக்கிறேன். இயேசு எல்லாத்தையும் எனக்கு என்ன பெற்று கொடுத்திருக்கிறார். நீங்க தேடி ஓட வேண்டியது கிடையாது இல்லப்பா. பாருங்க, நீங்க ஆல்ரெடி அதுலதான் இருக்கிறீங்க. வெற்றியை நோக்கி நாம போகல, வெற்றியில இருந்துதான் கிளம்பியே இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் கையில இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆட்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. எங்க இருந்து வரீங்க? உங்க ஆரம்பமே வெற்றி தான். சக்சஸ் will manifest. அது உங்க ஒருவேளை நீங்க அந்த பண விஷயத்துல மட்டும் இல்ல, there is any court case that is happening. நீங்க எதனா கோர்ட் கேஸ்ல மாட்டிருக்கீங்க, அநியாயமான காரியங்கள் உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்ட மாதிரி இருக்குது, எல்லாமே தப்பா தோணுது, அப்படி தப்பா போயிட்டு இருக்கிற மாதிரி தோணாலும் உங்களுக்குள்ள இருக்கிற நீதி பட்ட பகல் போல, வெளிச்சம் போல வெளியில வரும். So this case is handled by the supreme judge. அவர் கரெக்டா நியாயம் தீர்க்கிற தெய்வம், சகலத்தையும் அப்படியே திருப்புகிறார், அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்கன்றாங்க. அது மாதிரி இது வரைக்கும் பார்த்ததல்ல, இதற்கு மேல காரியங்கள் வேறு விதமா மாறும். சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன்ஸ் will happen. அதற்கான ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் கட்டளை இடுவார். நீங்கள் தனியா இல்ல, you're not alone. சர்வ சேனை உங்களோடு இருக்குது, கர்த்தருடைய சேனை உங்களோடு இருக்கிறது. நீங்க அந்த தனிமை எண்ணத்தை விட்டுட்டு நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், சர்வ சேனையோட அவர் இருக்கிறாருங்கிற அந்த ஃபீலிங் உங்களை நிரப்பட்டும். தைரியமா இருங்க. நிறைய பேர் வெளியே வரீங்க, உங்க ப்ராப்ளம் எல்லாத்துல இருந்து வெளியே வரீங்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஒரு குடும்பத்தை நான் பார்க்குறேன். I see a family. ஆக்சுவலா உங்களுடைய சொத்து, உங்களுக்கு சொந்தமானதையே நீங்க விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க இழந்திருக்கிறீங்க. அது உங்களுடையது, ஆனா இப்ப அது உங்ககிட்ட இல்லை. இப்ப நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது உங்க காதுல நீங்க கேட்குறீங்க. நான் சொல்றேன், நீங்கள் எதையும் இழக்க மாட்டீங்க. எஸ், நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க. நான் இதை சொல்லும் போது ஐ எம் சீயிங் எ டைரி. ஒரு டைரியை நான் பார்க்குறேன். அந்த டைரியில் எழுதி வச்சிருக்கிறீங்க. இப்போ கூட நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம்
செய்யணும்னு எழுதியிருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், எதெல்லாம் எழுதி வைத்தீங்களோ அதையெல்லாம் ஆமேன் ஆமேன் அவர் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஐ பிலீவ் தட். நீ இதெல்லாம் நடக்கணும்னு எழுதி வைத்தீர்களோ அது எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆண்டவர் முடிவே பண்ணிட்டார். டோன்ட் வரி. நீங்கள் பீஸ்க்கு நீங்கள் எடுத்த எந்த ஸ்டெப்பும் குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது, குடும்பம் சமாதானமாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும், தேவையில்லாத குழப்பம் வீட்டில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் செய்த தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் செய்த தியாகம் பேசப்படும். அதை ஆண்டவர் க்ளோரிஃபை பண்ணி மேக்னிஃபை பண்ணி காட்டுவார். ஏன்? ஆனால் உங்கள் ஹார்ட்டில் ஒன்னே ஒரு விஷயம், என் குடும்பம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், என் கூட பிறந்தவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், என் குடும்பம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும். அதுக்காகவே நீங்கள் நிறைய இழந்திருக்கிறீங்க ஆக்சுவலி நிறைய விஷயம் இழந்திருக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் மறக்குவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்திரிப்பார்கள். நீங்க ஒருவேளை ஒரு அரை கிரவுண்ட் இழந்திருந்தீங்கன்னா பூமியே உங்களுதுங்கிறார். ஆமென். சொல்லுங்க. that is how God அவர் அளக்கிறது அப்படிதாங்க. ஆமென். ஸோ அதனால நீங்க மற்றவர்களின் சந்தோஷத்துக்கு என்று, உங்க குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு என்று, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்ச், உங்க ஊழியர், உங்களை நடத்தினவங்க யாரோட சந்தோஷத்துக்காக நீங்க ஒரு விஷயத்தை தியாகமா பண்ணீங்கன்னா, அது அந்தரங்கமா பண்ணீங்க, யாருக்குமே தெரியாதுனாலும் அதை ஆண்டவர் வெளியரங்கமாக பயங்கரமான ஒரு க்ளோரிஃபிகேஷன் கொடுப்பாரு. பயங்கரமான க்ளோரி. அந்த டேஸை நான் பேசுறவங்க ரிலீஸ் இட். எஸ், ரிலீஸ் இட். எஸ், ரிலீஸ் இட். யாருக்கு யூ ஹேவ் அ பெயின் இன் யுவர் ஷோல்டர் பெயின். உங்களால் இந்த பெயின் எனி லெஃப்ட் ஆர் ரைட் பெயின், ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ. அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள், அப்படியே பிலீவ் பண்ணுங்கள். உங்கள் ஷோல்டர் மேலே கையை வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பேக் பெயினாக கூட இருக்கலாம். ஓகே, பட் நான் இப்போ கேட்குற வேர்டு இட்ஸ் அ ஷோல்டர் ரிலேட்டடான பெயின்ஸ். ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்கள். ரிலீஸ் த அனாயிண்டிங் ஆஃப் ஹீலிங். இப்போவே உங்கள் சரீரத்தில் அப்படிப்பட்ட சுகம் உண்டாவதாக. ஐ டிக்ளேர் எ கம்ப்ளீட் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம். ஆமென். ரிலீஸ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. இஃப் யூ ரியலி பிலீவ், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. கையை தூக்கி பாருங்க, அசைஞ்சு பாருங்க, செய்ய முடியாததை செஞ்சு பாருங்க. டக்குன்னு எந்திக்க முடியாம நிறைய பேர் எழும்பதுக்கே கஷ்டப்படுவீங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க. உங்களால ஃபாஸ்டா எந்திக்க முடியுதா பாருங்க. எந்திக்க முடியும். செக் பண்ணிட்டு எனக்கு இதுல போடுங்க. செக் பண்ணுங்க. முடியாததை செஞ்சு பாருங்க. பிகாஸ் ஐ பிலீவ். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, ஹீலிங் உண்டு. Supernatural healing is there. Skin problem. Skin. உங்க ஸ்கின்ல சில ரேஷஸ் இல்லை ஒரு விதமான காரியம் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் வருகிறது. சிலருக்கு சில ஃபுட்டு சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜிஸ் இல்லையா, அதனாலேயே நீங்கள் சாப்பிடாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? யூ பிலீவ் தட் ஆண்டவர் ஸ்கின்னை சுகப்படுத்த முடியும். நம்ம ஸ்கின் எல்லாம் ஹீல் ஆகும். ஓகே, we believe. Release that anointing, Lord. I believe it in Jesus name. தோல் வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும். Yes Lord, சுகமாகட்டும். Oh glory. Yes. Thank you Father. ஒரு சிலர் உங்களுக்கு அடிக்கடி படபடப்பு மாதிரி வருது. என்ன சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி palpitations. டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கு. நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. யூ ஹாவ் சச் அப்படிப்பட்ட ஒரு பதட்டம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட அதிலிருந்து சுகமாக்குகிறார். எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு ரூட் என்ன வேணாலும் இருக்கட்டும். யூ ஆர் கெட்டிங் ஹீல்ட் ரைட் நவ். உங்கள் மனதுக்குள்ள அப்படி ஒரு சமாதானம் இறங்குறது. ஒருத்தர் உங்கள் பையனை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறீங்க. யுவர் ஒர்ரிங் அபவுட் யுவர் சன். எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு அது வலியாக கூட இருக்குது. உங்கள் பையனை குறித்து அவனுடைய லைஃப்பை நினச்சியே உங்களுக்கு வலிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்கிற நன்மையின் நிமித்தம் உங்கள் பையனை நினச்சி
நீங்கள் அது உங்களுக்கே மகிமையாக இருக்கும். எப்படி தேவனுக்கு நமக்கு நன்மை செய்கிறது அவருக்கு மகிமையாக இருக்குமோ, உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். ஆமென். எஸ். We believe that. Amen போடுங்க. ரிசீவ் பண்ணுங்க. It's a prophetic time. Anything can happen. நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது மற்றவங்க நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க. I receive it, Lord. சொல்லுங்க. Receive it, Lord. I receive it. I receive it. சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். Thank you, Father. இன்னைக்கு பர்த்டே யாராவது செலிப்ரேட் பண்றீங்களா? Anybody right now? It's your birthday today. இன்னைக்கு உங்க பிறந்த நாளாக இருக்குமா? ஜஸ்ட் போடுங்க, பிகாஸ் I'm just getting birthday. உங்களுக்கு அப்படி யாராவது இருப்பீங்கன்னா, ஒருவேளை இந்த வீடியோ ஒருவேளை லேட்டாக பார்க்குற ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இப்போ நான் பேசும்போது அது உங்கள் பர்த்டேயாக இருந்தால் நான் சொல்கிறேன், ஐம் சீயிங் உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் காத்துட்டு ரொம்ப நாளாக ஒரு லாங் ரூட் மாதிரியே போயிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக முடிய போகிறது. உங்களுக்கு அப்படி ஷார்ட்டாக முடிய போகுது. உங்கள் லாங் ஜேர்னி எல்லாம் அப்படி ஷார்ட்டாக முடிய போகுது. ரொம்ப நாளாக நான் இருக்கேனே, ரொம்ப நாளாக இது அப்படிங்கிற மனநிலை அப்படியே ஆண்டவர் மாத்துறார். ஐம் பிலீவிங் தட். ஜஸ்ட் ஐம் ரிலீசிங். ரிசீவ் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஹீலிங்கை ரிசீவ் பண்ணுங்க. உங்கள் உடம்புல எந்த வலி இருந்தாலும், எப்படிப்பட்ட வலிகள் இருந்தாலும் இப்பொழுதே சுகமாகிறது. இப்பொழுதே சுகமாகிறது. இப்பொழுதே பிலீவ் பண்ணுங்க. நான் சொல்றது இன்னைக்கு, இன்னைக்கு பர்த்டே யார்? ஓகே, பிலீவ் பண்ணுங்க. உங்கள் லைஃப் எல்லாத்துக்கும் சேஞ்சஸ் நடக்குது. மற்றவங்க எல்லாருமே ஜஸ்ட் பிலீவ், யூ ரிசீவ் த ஹீலிங். உடம்பு உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. யூ ஆர் ரிசீவிங். எஸ். நீங்கள் இந்த லைஃப் ஸ்டார்ட் ஆனது போது இருந்த உங்கள் மனநிலை இப்போ இருக்கிற உங்கள் மனநிலை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. பார்த்துருவோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற உறுதி உங்களை நிரப்பி இருக்கிறது. இதுக்கு மேலே நான் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ரொம்ப கிளியராக ஆண்டவரை சார்ந்து கொண்டு போகிறேன். ஆண்டோட பிரசன்னத்துலேருந்து நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், நான் தனியாக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை நிரப்பி இருக்குது. இது ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணும்போது, இது ஒரு வேளை நீங்கள் இதை லாகின் பண்ணும்போது உங்கிறத மனநிலையும் இப்போது இருக்கிற மனநிலையும் எனக்கு மாறி இருக்கு. என்னை ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார். ஐ எம் ஃப்ரீ இன் மை மைண்ட். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களான்னா give glory to Jesus. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் நம்மளை பின்தொடர்ந்து வந்து தேடி வந்து வார்த்தைகளை அனுப்பி எங்கள் 2 பேரையும் ரெடி பண்ணி இங்கே வந்து உட்கார வச்சு உங்களுக்கு ரைட்டான நேரத்தில் அந்த டைமில் வேர்டை சொல்ல வச்சு, இவ்வளோ விஷயம் நடக்குது உங்களை சரி பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும், லைஃப்பை நீங்கள் வேறு விதமாக பார்க்கணும், தேவனை நீங்கள் இருக்கிற விதமாக புரிந்து கொள்ளணும், இதெல்லாம் அவருடைய ஹார்ட்டில் இருக்குது. அதுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை உங்ககிட்ட வருது. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை இப்போ நீங்கள் உணர்றீங்க. that much God loves you. அந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார். God loves you. நாங்கள் சொன்ன இவ்வளோ விஷயத்தில் எது புரியுதோ புரியலையோ இந்த வார்த்தையை அப்படியே மந்திரமாக எடுத்துக்கோங்க. my God loves me. என்னை படைத்தவர் என்னை நேசிக்கிறார். he loves me ஒரு மந்திரமாக கூட இருக்கட்டும். அதை அப்படியே சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அது உங்கள் சிந்தையில் அப்படியே பதியட்டும். அது உங்கள் உணர்வாய் மாறட்டும். என்னை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார். என்னை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார். ஒரு சிஸ்டர், நீங்க வந்து உங்க கணவருடைய வேலைக்காக நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. are praying for your husband job. that's your prayer request. உங்களுக்குள்ள அதுதான் இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. நான் பார்க்குறேன், அவர் நல்லா பிளேஸ் ஆகி நல்லா ஏர்ன் பண்ணுறதை நான் பார்க்குறேன். do you see that? உங்களால் பார்க்க முடியுதா? எஸ், எல்லாம் முடிச்சிட்டார் ஆண்டவர். ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க, தேங்க் மட்டும் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தேங்க் மட்டும் பண்ணுங்க. யார் அவங்க? who is that? ஏன்னா ஸ்வீதா பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு திருப்பி ஆண்டவர் எனக்குள்ள அப்படி காட்டிக்கிட்டே இருக்கிறார். just tell. it's a prophetic. நிறைய பேருக்கு தெரியும் ஆண்டவர் உங்ககிட்ட எக்ஸாக்டாக பேசிகிட்டு இருக்கிறார். எக்ஸாக்டாக இன்னும் நான் ரொம்ப கிளியராக கூட சொல்ல முடியும், தெளிவாக சொல்ல முடியும்.
ஆண்டவர். ஏன்னா சில நேரம் ஆவியானவர் சொல்லும்போது டக்குன்னு நானே ஏன் இதை சொல்கிறான்னே தெரியாது. டக்குன்னு நான் சொல்கிறது காரணம் எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அது உங்கள் ஹார்ட்டுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் இருதயத்தில் இப்போ அது உறுதியாயிடும். நான் இதுக்கு மேல டெலிவர் ஆவீங்க தெரியுமா? அந்த டைம்ல அந்த வேர்டு வரும்போது உங்க இருதய கணக்கவும் அந்த வார்த்தை வரவும் நீங்க விடுதலை ஆகவும் எல்லாம் அது ஒன்னா அப்படி நடந்து அது அவுட்புட் அப்ப ஃப்ரீ ஆயிடுவீங்க. தானே மேனிஃபெஸ்ட் ஆயிடும். புரியுதுங்களா? நம்மளோட ஹெவினஸ், மனசுக்குள்ள இருக்கிற சோகமோ துக்கமோ காரியங்களை நடப்பிக்காது. அந்த ஹெவினஸை வெளியே தள்ளுறதுக்கு ஆண்டவர் ப்ராஃபட்டிக் வேர்டு பாம் மாதிரி போடுறாரு. So that கற்பாறை உடைகிறது, ஹெவினஸ் அப்படியே உடையுது. அண்ட் அங்க அந்த மீறி அந்த ஜாய்ல ஆப்ரேட் ஆகுறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆன்சர்ஸை கண்ணு திறக்குது. அப்பதான் ஆகாருக்கு சுத்தி கண்ணு தண்ணி இருந்தது, ஆனா கண்ணு திறக்காம இருந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் நடக்குது அந்த டைம்ல. எஸ், say it's a time. just receive பண்றீங்களா? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? the same anointing can touch you. ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல உங்க ஒருவேளை ரூம்ல யாராவது இருக்கிறாங்க இல்லையானாலும் தெரியாது. பட் ரிசீவ் பண்ணுங்க. உங்க கைகளை அப்படியே அந்த ஸ்கிரீன் நேரா உங்கள் கைகள் ரெண்டையும் அப்படியே உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுங்க. ஓகே, அப்படியே சரண்டர் பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ், அப்படியே அப்படியே ஜஸ்ட் அவர் உங்க கூட இருக்கிறத உணருங்க பார்க்கலாம். அப்படியே உணருங்க பார்க்கலாம். ஒரு ஹெவி க்ளோரி, ஒரு மகிமை, த க்ளோரி ஆஃப் காட். மேகம் போல பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அப்படியே இறங்குகிறதை நீங்க உணர முடியும். You can experience it. You can feel it. You can know it. தேவனுடைய ஆவியானவர் உங்களை அப்படியே நிறைய பேர் உங்களை மீறி உங்களுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம், உங்களை மீறி ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்புகிறது. உங்க வீடுகளுக்குள்ள அப்படி ஒரு ஜாய் நாங்க ரிலீஸ் பண்றோம், சமாதானத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். Thank you Lord. Yes, எது நான் அசைக்கப்படாத வேலை கிடைச்சிருச்சு, சுகம் உண்டாகிறது. உங்க பிள்ளைங்க, உங்க பையன் பொண்ணு காரியங்கள் மாறுகிறது. யாரோ ஒருத்தங்க லிட்டரலா நீங்க உங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்து கைய வைக்கிறீங்க. லிட்டரலா நீங்க வந்து நாங்க ஏதோ கைய நீட்டுங்கன்னு தான் சொல்றோம், ஆனா நீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்து என் கைக்கு நேரா அப்படி ஒட்டி வச்சுட்டு இப்படி இருக்கிறீங்க. உங்க இருதயத்துல அப்படி ஒட்டஞ்சு அலறீங்க. ஆண்டவர் உங்க கண்ணீரை காண்கிறார். You are free. Release the anointing, Lord. உங்க child like faith ஆண்டவர் பயங்கரமா கனம் பண்ணுகிறார். உங்க சிறுபிள்ளையை போல நீங்க இப்படி வச்சீங்கல்ல கைய, அது போதும். சகலத்தையும் அந்த attitude போதும். சகலத்தையும் திருப்பிக் கொள்ள, எடுத்துக்கொள்ள. You received from God already. You received it already. Yes Lord. Yes Lord. The glory. நிறைய பேர் உங்களை மீறிய துக்கமா பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களை மீறிய சந்தோஷம் உள்ள ஆப்ரேட் ஆகுது. விட்டா ஒரு டான்ஸ் ஆடிடுவீங்க. ஆமா, உள்ள இருந்து சிலர்லாம் அப்படியே வெடிச்சிட்டு போற மாதிரி உங்களை மீறி ஒரு துக்கம் வெளியே இருக்கிறது. Yes. You are coming out. Amen. Julie Deepa, it is done. You are coming out. உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. Amen. உயர்வு உண்டாயிடுச்சு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. Oh, I feel the anointing of God. Oh, இப்ப நிறைய பேர் உங்களை ஆவியானவர் நிரப்புகிறார். சிலரும் உட்காந்துக்கோங்க சரியா. ஆவியானவருடைய வல்லமை எந்த அளவுக்கு வேணாலும் உங்களை நிரப்பும். சொல்றேன், I feel such a power of God. அதோடைய மகிமை என்னால் அப்படியே உணர முடிகிறது. நீங்க இருக்கிற உங்க இடத்துலயும் தேவனுடைய ஆவியானவர் அப்படி அசைவாடுகிறத நான் ஃபீல். ஒருவேளை தனிப்பட்ட வேர்டு வரல, அவங்க பேர் சொல்லப்படல, யோசிக்காதீங்க. நீங்க இந்த லைவ பாக்குறதே, பார்த்துட்டு இருக்கிறதே ஃபுல் ரிசெப்ஷன் மோட் தான். நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. Just because he thought of you, you are connected here. உங்களை பத்தி அவர் நினைவாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நீங்க இங்க கனெக்ட் ஆயிருக்கிறது. You are in the right place in the right time. This is a sign that you received the right thing. சரியான காரியங்களை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதற்கு அடையாளம் இதுவே. Yes 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 just எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணுங்க. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போறோம். because see I feel such an anointing. நீங்க அப்படியே அதை ரிசீவ் பண்ணுங்க. ஒரு அபிஷேகம், ஒரு புதிய anointing, a new anointing, fresh fire. ஒரு சிலர் உங்க கைகள்லாம் see feel a numbness ஒரு மாதிரி மறுத்தது போல இருக்கு. யாருக்கெல்லாம் மறுத்து போனது மாதிரி இருக்கு கையில, லிட்டரலா அவங்க கையில ஒரு மாதிரி ஒரு மறுத்த உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கு. சில்னஸை யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? ஒரு சில் ஃபீல் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? சிலருக்கு அப்படியே நெருப்பு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, சிலருக்கு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், யூ ஆர் கம்மிங் அவுட். சொல்றேன், எல்லா டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வெளியே வரீங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் டிப்ரெஷன்ல வெளியே வராங்க. உங்க பிள்ளைங்க லைஃப்ல சேஞ்சஸை பார்க்க போறீங்க.
எஸ், தேங்க்யூ. பிஸ்னஸ், அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸில் இன்க்ரீஸ் நான் பேசுகிறேன். உங்கள் பிஸ்னஸ் பெருகும். ஐ ஃபீல் சச் அனாயிண்டிங் ஓவர் யூ. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குறது சிஸ்டர், உங்கள் மேலே இறங்குறது. யூ ஆர் அனாயிண்டட் டு டூ தட் பிரதர், யூ ஆர் அனாயிண்டட் டு டூ தட். உங்களை தேவன் அதற்கென்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய விஸ்டம், கிரைஸ்ட் இஸ் யுவர் விஸ்டம். அவர் கிறிஸ்துவானவர், அந்த அபிஷேகத்தின் தேவன் உங்களை நடத்த உண்மையுள்ளவர், உங்க பிசினஸ் செழிக்க உண்மையுள்ளவர். கலாபா ரிகதுனா ரிபலோ ஹந்துனா மஹந்துனே ரிபலோ ரகதுனோ. I release that anointing, Lord. I release that anointing. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பாக்கலாம். ஒருவேளை prayer request போட்டு நாங்க ஒருவேளை மிஸ் பண்ணியிருப்போமானா don't worry, we are going to declare. Yes. ஒரு விஷயத்தை நாங்க அப்படியே நீங்க declare பண்ணுவோம். அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் டைப் பண்ணீங்கல, நான் சொல்லட்டுமா? நீங்க பிரதர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டீங்கல்ல, நான் சொல்லும்போது நீங்க போடும்போதே ஆண்டவர் ஆமென் நடந்துடுச்சு. பிலீவ் பண்றீங்களா? நடந்துடுச்சு. யாரெல்லாம் அப்படிலாம் போட்டீங்களோ ஆமென் போடுங்க. ஐ ரிசீவ் இட்னு சொல்லுங்க. நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். பெற்றுக்கொண்டேன். ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை இருதயத்தில் சந்தேகப்படாமல் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்க விசுவாசிச்சா போதும். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டேன், வேலை கிடைச்சிடுச்சு, என் பிள்ளைங்க சுகமா இருக்கிறாங்க, என் வீட்டில் சமாதானம் இருக்கிறது, நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க, முடிச்சிட்டார், முடிச்சிட்டார். Amen. Amen. See, such anointing of God. What a wonderful presence. யாரெல்லாம் ஆண்டவருடைய presence அப்படி என்ஜாய் பண்ணீங்க? There is an anointing. ஆன்லைன் பிரேயர் ஆக்கி விட்டுருவோமா? ஆமா, என்னால ஸ்டாப் பண்ண முடியல. யாருக்கெல்லாம் வேலை இல்ல. முடிச்சிருவோமா எப்படி? Filled with glory of God. Thank you Jesus. Yes. Oh, glory. PR கிடைக்கும். சிங்கப்பூர்ல PR கிடைக்கும் சிஸ்டர். Don't worry. I release it in Jesus name. Amen. Amen. We bless you. We bless you sister. Amen. யாரெல்லாம் அந்த வீசா இது ரிலேட்டடா நீங்க மனசுல யோசிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வீசா கிடைச்சிருச்சு. ஜீசஸ் நேம். ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்காக யாரெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க, திருமணம் சூப்பரா நடந்து முடிஞ்சிடுச்சு. பிலீவ் இட். ஆமா, அவருடைய பணம் தேவை எல்லாம் சூப்பரா உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஜீசஸ் நேம். ஆமென். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம் கிடைச்சிடுச்சு. உங்களுடைய எல்லா தேவைகளும் தேவன் சந்திச்சு முடிச்சிட்டார். குழந்தை உண்டாயிடுச்சு. ஆமா, குழந்தைய பாருங்க, குழந்தைய பாருங்க. ஆமா, எஸ் எஸ், ஜஸ்ட் பிலீவ் இட். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஏதோ காது கேட்காத, நமக்கு பதில் கொடுக்காத, நம்மை பேசும் பொழுதே, நாம் வரும் பொழுதே நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன், உண்மையுள்ள தேவனை நம் விசுவாசிக்கிறோம். எவ்வளோ தைரியமா இருக்கணும் நம்ம. கடவுள் இல்லைன்னு சொல்றவெல்லாம் தைரியமா இருக்கிறான். ஏங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையுடைய தேவன் நம்ம அப்பா. சும்மா இல்லை, நம்ம தைரியமா இருக்கணும். எஸ், சந்தோஷமா இருங்க. இந்த வாரம் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் Thursday இரவு 10 மணிக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு வியாழன் இரவு 10 மணிக்கு ஃபேஸ்புக் இதே பேஜில் நம்ம ப்ரோக்ராம் லைவாக நாங்கள் வருவோம். மிஸ் பண்ணிடாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எவ்ரிடே மார்னிங் ப்ரேயர் ஜூமில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு கீழே எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ், மினிஸ்ட்ரி பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம். தேங்க்யூ ஸோ மச். Bless you. Bless you all. நல்லா தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க. சாப்பிடாதவங்க நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. ஃப்ரீயா இருங்க. மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க வாட்ச் பண்றவங்க எல்லாரும் உங்களையும் bless பண்றோம். Have a wonderful time. Bless you. So Facebook live next Thursday இதே time 10 o'clock. Okay? So bless you. Bye bye. Super. Good night. Good night. Happy. Yes. எல்லாரும் thumbs up போடுங்க. Wonderful. So bye. Bless you.